பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என பரவிய வதந்தி காரணமாக தமிழகத்தில் பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அதிகமாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தின் கள நிலவரம் என்ன என்பதை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம். காமராஜ், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வெறும் வதந்தி மட்டும்தான், அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டாலும் கூட வாகன ஓட்டிகளோட மனநிலை என்னவா இருக்கு? என்ன கள நிலவரம்? அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதுனால போர் பதற்றம் சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் இதனால் எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் ஒரு வதந்தி பரவி இருக்கிறது. அதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் நேற்று இரவு முதலே அதிகமானோர் பெட்ரோல் போடுவதற்கு அதிக அளவு குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கோலியனூர், வளவனூர், அரசூர் உள்ளிட்ட பல்வேறு நிலையங்களில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை மூலம் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையங்களிலும் பெட்ரோல் போடுவதற்காக இருசக்கர வாகன வண்டிகள் அதிக அளவு குவிந்து காணப்படுவ சூழல் தான் நிலை வருகிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையம் தான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் இருசக்கர வாகன வண்டிகள் காத்திருந்தே பெட்ரோலை போட்டு வருகிறார்கள். அந்த வதந்தி அதிக அளவில் பெட்ரோல் கிடைக்காது, விலை உயரும் என்ற ஒரு வதந்தி பரவியதனால இந்த கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. அதே போன்று பெட்ரோல் நிலையங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் கேட்கும்போது பெட்ரோல் போதிய அளவு ஸ்டாக் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த பெட்ரோல் பங்கிற்கு பெட்ரோல் வாகனங்கள் வண்டி வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கான புக் செய்யப்பட்டு வண்டி வாகனங்கள் வரக்கூடிய சூழல் இருக்கிற சூழ்நிலை தான் இந்த வதந்தி பரவி இருக்கக்கூடிய சூழல். அதிகமான பெட்ரோல் போடுவதற்கு வந்திருக்கிறார்கள். நம்முடைய நம்ம பெட்ரோல் போட வந்திருக்காங்க. அவங்களோட கேட்போம், ஐயா நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வரீங்க? பெட்ரோல் என்ன வதந்தி பரவி எதனால் பெட்ரோல் போட வந்துருக்கீங்க? எனக்கு தெரியாதுங்க. இல்லைங்க ஐயா, நீங்கள் பெட்ரோல் போய் அவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கீங்க? வேலைக்கு போகிறேன் நான். இதோட பெட்ரோல் தீந்துருமான்னு தெரியல, அதுக்காக தான் எண்ணெய் போடுறது. அதாவது பெட்ரோல் தீந்துரும், பெட்ரோல் கிடைக்காது, அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் என்ற ஒரு வதந்தி பரவியதுனால தான் இந்த பெட்ரோல் போடுவதற்கு அதிகமான குவிந்திருக்கிற சூழல் காணப்படுகிறது. அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால் கேன்களில் பெட்ரோல், டீசல் போன்றவைகளை வாங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், அதிகமானவர் இந்த பெட்ரோல் வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ்.